அனைவருக்கும் வணக்கம். சிறப்புமிக்க இந்தியாவின் வரலாற்றை மாற்றக்கூடிய பல சங் பரிவார் கூட்டங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கிய தகவலை உங்களுக்கு மத்தியிலே நான் இன்று பரிமாற வந்திருக்கிறேன். செய்தி இதுதான்: இந்தியாவில் மதமாற்றம், காசு கொடுத்து மதமாற்றம் என்று போலியாக கிறிஸ்துவனை தூற்றிக் கொண்டிருந்த இந்துத்துவா கும்பலின் முகத்திலே பீகாரில் இருக்கிற தலித் மக்கள் கரி வாரி பூசி இருக்கிறார்கள். அவருக்கு சரியான ஒரு பதிலடியை மத்தியிலே ஆளுகிற பிஜேபி அரசின் கூட்டணி கட்சியாக பீகாரில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே பீகாரிலே எந்த ஒரு கிறிஸ்துவ இயக்கங்களின் அமைப்புகளின் துணை இல்லாமல் தன்னிச்சையாக 5 லட்சம் 10 லட்சம் மக்களுக்கு மேலாக ஒரு திருச்சபை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக காணொலியில் பரவினதை கண்டு இந்துத்துவா கும்பல்கள் ஆடி போயிருக்கிறார்கள். பேர் அதிர்ச்சி அவர்களுக்குள்ளாக உண்டாகி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் கலக்கத்திலே வந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் செய்து வந்த போலி பிரச்சாரம், மதமாற்றம், ஒருவர் 2 பேரை மாற்றிவிட்டார்கள், 10 பேரை மாற்றிவிட்டார்கள், காசு கொடுத்தார்கள், ரொட்டிக்கும் இங்கு காசுக்கும் மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி போலியாக பேசிக்கொண்டிருந்த அந்த இந்துத்துவா முகத்திலே இன்று கரி பூசியிருக்கிறார். பீகார் இந்துக்கள் கிறிஸ்துவர்களாக மாறி அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க போகிற செய்தி. இதற்கு முன்பாக கிறிஸ்துவ அரசியல் என்ற சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட பல அரிய காணொலிகளை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் பல முயற்சிகளை எடுக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வண்ணமாக இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் காணொலி வெளியிட்ட உடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வாருங்கள், இப்போது நேராக காணொலிக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். என்ன மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் ஆச்சரியமூட்ட செய்தி தெரியுமா? இதுவரை போலி இந்துத்துவாக்கள் இந்தியாவில் இருக்கிற இந்த சங் பரிவார் கூட்டங்கள் கிறிஸ்துவ மேல் வைத்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் பணம் கொடுத்து, அவர்கள் அரிசி கொடுத்து, கோதுமை கொடுத்து இப்படியாக மதம் மாற்றுகிறார்கள், ஏழை தலித் மக்களை ஏமாற்றுகிறார்கள், அவர்கள் உடை கொடுத்து மாற்றுகிறார்கள் என்ற பொய் செய்தியை இன்று பிஜேபியின் முகத்தில் கரியை பூசி, இந்துத்துவம் முகத்திலே கரியை பூசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஜன்கலாபாத் என்ற பகுதியில் இருக்கிற மக்தான்பூர் என்ற ஊரிலே ஒரு கிராமத்திலே தலித் மக்கள் பிஜேபிக்கும் இந்துத்துவா கும்பலுக்கும் சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? காணொலியை உங்களுக்கு காட்டும் முன்பு ஒரு சிறு தகவலை உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன். பல லட்சம் மக்கள், 5 லட்சம் 6 லட்சம் மக்கள் ஒரே நாளிலே ஓடிப்போய் ஒரு தேவாலயத்தில் தொழுவதற்காக வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையிலும் மக்கள் ஓடி வருகிறார்கள். பல லட்சம் மக்கள் ஓடி வருகிறார்கள். இந்த காணொலியை பாருங்கள். क्रिश्चियन धर्म का परिवर्तन। एक बार हम फिर से पहुंच गए हैं मखदूमपुर में, और मखदूमपुर में संडे का जो है भीड़ होता है। मैंने एक वीडियो डाला था जो 5 लाख से ज्यादा लोगों ने देखा था। उसमें कमेंट आया था कि क्या मखदूमपुर में जो है धर्म परिवर्तन का कार्य चल रहा है। देखिए कि तमाम लोग जो है ट्रेन से उतरे हैं और इतनी भारी संख्या में लोग जा रहे हैं, और ये पता नहीं है कि किस भगवान की पूजा होती है, किस धर्म के लोग वहां पे रहते हैं। लेकिन मैं फिर से आपको पूरी जानकारी देने के लिए मौजूद हूँ कि देखिए कि कितना ज्यादा भीड़ है यहाँ पे, और तमाम लोग यहाँ पे मौजूद हैं, और ट्रेन भी आ रही है। देखिए मैं आपको दिखाऊंगा, कुछ लोगों से बात भी कराऊंगा। उस साइड में जाता हूँ यहाँ पे, और ये भीड़ जो है लगभग आ रहे हैं, और भी लोगों से मैं कुछ बात करता हूँ और पूरी जानकारी दूंगा कि वहाँ पे क्या होता है। क्या नाम, कहाँ से आ रही हैं आप? तो भाग कहाँ रही हैं? कहाँ जा रही हैं? कौन सा भगवान का पूजा होता है? देखिए इधर और भी कहाँ जा रही हैं? देखिए ये लोग बताने से भी कतरा रहे हैं। बहुत सारे लोग जो है बताने से कतरा रहे हैं। क्या ना, कहाँ जा रही हैं? ईश्वर जी। इधर आइए, कौन सा भगवान की पूजा होता है वहाँ पे? ईश्वर जी के। பார்த்தீர்களா? இவ்வளவு பேரும் இதில் ஓடி வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள்? அவர் என்ன சொல்லுகிறார்கள்? 2 பேர் சொல்றதை கேளுங்க.
वहाँ के लोगों से बार बार पूछ रहा हूँ कि किसके पूजा यानी प्रवचन में जा रहे हैं, लेकिन कोई बता नहीं। लेकिन रविवार दिन है, भी बोल रहा है कि क्रिश्चियन धर्म पिता परमेश्वर यीशु मसीह से जुड़ा हुआ है, लेकिन किसी भी बहुत साफ और खुलासा नहीं बताया। अंत में लोग कहाँ जा रही है मम्मा? यीशु मसीह भेजन। यीशु मसीह में? हाँ। कुछ ऐसे कहते हैं कि ईश्वर के नाम लिया, आत्मा परमात्मा के नाम लिया, ईश्वर के धन्यवाद। अच्छा, कौन सा भगवान का पूजा होता है? ईश्वर ईश्वर का। देखिए, और भीड़ जो है खत्म होने का नाम नहीं ले रहा है। கேட்டீர்களா? இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்கள் வேதம் சொல்லுகிறபடியே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு சரியாக அறியவில்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்ல தெரியவில்லை. அவர் இயேசுநாதன் என்று சொல்ல தெரியவில்லை. அவர் பரமேஸ்வர், ஈஸ்வர், அவர் பவித்திர தேவன், இப்படித்தான் அவர் சொல்லுகிறார்கள். ஆத்மா, இப்படித்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய அந்த நோக்கம், அங்கு வருவர்கள் சொல்லுகிற சாட்சியை நான் பேசி இங்கு போடுவேன் என்றால் இந்த முழு காணொளி பத்தாது. பல மணி நேரம் நான் போட வேண்டும். அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காட்சியும், பல காரியங்களுக்கு மத்தியிலே அந்த வீடியோவை நான் வாங்கினேன். என்னுடைய நோக்கம் என்ன? இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு காரியத்தை, இந்த அசைவாடுதலை ஆரம்பித்திருக்கிறார். இங்கு யாரும் பணம் கொடுத்து மதம் மாற்றுவதில்லை. தேவனை உண்மையாக அறிந்து கொள்ளுகிற மக்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது என்பதற்குத்தான் இந்த காணொளி சாட்சி. இதை வெளிப்படுத்தின அந்த யூடியூபர் ஓடிப்போய் அந்த மக்களை கேட்கிறார், எதற்காக வருகிறீர்கள், என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் சொல்றான், எனக்கு 1000 பிரச்சனை இருந்தது, இங்க வந்தோடனே எல்லாம் தீர்ந்துச்சு. இதுதான் சாட்சி. ஒரு வாலிபன் சொல்லுகிறான், நீங்க மதம் மாற்றுகிறார்களா? கேளுங்க, இந்த சிறு காணொளியை கேளுங்க. यहाँ पे धर्म परिवर्तन का काम चल रहा है, हिंदुओं को फुसलाकर क्रिश्चियन बनाया जा रहा है। नहीं, अगर आपको ऐसा लगता है किन्हीं को भी, तो यहाँ आकर वो किन्हीं से भी पूछ सकते हैं कि क्या आप लोग को यहाँ धर्म परिवर्तन किया जाता है। हम लोग हिंदू हैं और न कभी धर्म परिवर्तन किए हैं, न करेंगे कभी। ठीक है। कमेंट कर रहे थे कि यहाँ पे जो है पैसा लेकर लोगों को बहलाया जाता है, धर्म परिवर्तन कराया जा रहा है, धंधा हो रहा है। यहाँ किन्हीं को वो पैसा ना दिया जाता है और ना लिया जाता है। हाँ, हम लोग डोनेशन लेते हैं जरूर, लेकिन उस डोनेशन का भी हम आप लोग को सोच बताते हैं कि ये डोनेशन आखिर होता क्या है। हम लोग यहाँ जो भी आते हैं लोग अपने मन से, किन्हीं को जोर जबरदस्ती नहीं है कि आप इतना ही डालो। ठीक है। यहाँ जो अपने मन से है 1, 2, 5 जो भी है आप देते हैं, और उन लोग वो जो पैसा होता है वो यहाँ अभी जो पूजा हो रहा है ये हमारा अपना जगह नहीं है, उनका है जो हमें यहाँ पर बैठने के लिए अलाउ किए हैं। ठीक है। तो हम लोग अपना एक जगह लिए हैं, जारी कर रहे हैं, जो हमारा जगह है, जमीन खरीदा जा रहा है ताकि लोगों को किन्हीं को भटकना ना पड़े इधर उधर, क्योंकि हमारे पास जगह नहीं होने के कारण हम लोगों को कभी वहाँ तो कभी यहाँ कभी वहाँ जाना पड़ता है। இங்க யாராவது பணம் கொடுக்கிறார்களா? இல்லை. நாங்களே எங்களிடத்தில் இருக்க 5 ரூபாய் 10 ரூபாயை போட்டு இங்க இருக்கிற மக்கள் வந்து உட்காருவதற்கு இடமில்லை, நிற்பதற்கு இடமில்லை. நாங்கள் நிலங்களை வாங்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எந்த மிஷினரியாவது உங்களுக்கு காசு கொடுத்தாரா? இல்லை. கிறிஸ்துவன் யாரும் காசு கொடுக்கல, நாங்க தான் எங்கள் சொந்த பணத்தை போடுகிறோம். இதுதான் சாட்சி. இதற்கு சாட்சி தான் இந்த வீடியோ, இந்த காணொளி. எனக்கு அன்பானவர்களே, இந்த தேசத்தை தேவன் அசைத்துக் கொண்டிருக்கிறார். சங் பரிவார் கூட்டங்களின் முகத்திரை கிழிக்கப்படுகிறது. சனாதனத்தின் முகத்திரை கிழிக்கப்பட்டு விட்டது. அங்கு சொன்னாங்க, இதுவரை அந்த தலித் மக்கள் தங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்து தன்னிச்சையாக திருச்சபையை தேடி ஓடி வர ஆரம்பித்து விட்டார்கள். அங்கு பெரிய போஸ்டர்கள் இல்லை, பெரிய ஊழியக்காரன் இல்லை, பெரிய கூட்டங்கள் இல்லை, எதுவும் இல்லை. மக்கள் தேவனை தேடி ஓட ஆரம்பித்தார்கள். அங்கே அற்புதம் நடக்குது. அங்க இருக்கிற ஊழியக்காரன் பேர் யாருக்கும் தெரியாது. அவர் ரெவரண்டா, பாஸ்டரா கேட்குறாங்க. அங்கே இருக்கிறது யாரு? ஒரு சாமியாரா? யார் அவர் தெரியாது. ஒரு மகான் இருக்கிறார், அவ்வளவுதான். அவர் யாருன்னு தெரியாது. அவரும் அவர் மனைவியும் இருக்கிறார். இப்படித்தான் அங்கே அந்த திருச்சபை கூட்டம் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஓடி வருகிறார்கள். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உண்மையாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவனையும் உயர்த்துவார். ஒரு பெரிய டிவி சேனல் வேணாம், பெரிய மைக்கு வேணாம், பெரிய பெரிய ஆடம்பரமான பெரிய காரியம் எதுவும் தேவையில்லை. நீ உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செய்தால் தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்வார். அதுக்கு சாட்சி தான் இந்த வீடியோ. இந்த ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா அற்புதமான காரியங்கள், அதிசயம் நடக்குது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியத்தை நான் சொல்லுறேன், கேளுங்க. 2 வருடங்களுக்கு முன்பாக இதே இந்த மக்தான்பூர் என்ற பகுதியிலே ஒரு தேவ மனிதன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவனை அங்க இருக்கிற சன் பரிவார் கூட்டங்கள் அடித்து துரத்துகிறது.
அவன் குடும்பத்தை அழித்து அந்த ஊரை விட்டு துரத்தி விட்டார்கள். இங்கு எவனும் ஊழியம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவ இங்கு பிரசங்கிக்க கூடாது என்று துரத்தின அவனை அந்த ஊரை விட்டு விரட்டி அடித்த பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு இன்று பல லட்சம் மக்கள். யாரை போய் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுவ? யாரை போய் என்ன செய்ய போற? பாரு, தேவன் கிரியை செய்வார் என்றால் அது இப்படித்தான் இருக்கும். அற்புதமான ஒரு செய்தி இது. இதை பார்த்ததிலிருந்து என்னால் அந்த தேவனுடைய அந்த மகிமை உணர முடிந்தது, அற்புதத்தை உணர முடிந்தது. உங்கள் அநேகருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காரியத்தினாலே தான் இந்த காணொலியை உங்களுக்காக நான் வெளியிடுகிறேன். இதை பாருங்கள், இதை எடுத்து மற்றவர்களுக்கு அதை அனுப்புங்கள். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. 100 ரூபாய் 1000 ரூபாய்க்காக போய் யார் பின்னாலும் நிற்காதீர்கள். தேவையில்லாதவனோடு போய் உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த இடத்திலே எந்த ஊழியக்காரனை துரத்தி அந்த மக்கள், அந்த சங் பரிவார் கூட்டம், அந்த பஜரங்கதள் யாரை துரத்தினதோ அதே இடத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. சொல்றா, இங்கே ஏதாவது சாமி சிலை வச்சிருக்காங்களா? இல்ல. அங்க ஏதாவது போட்டோ இருக்குதா? இல்ல. உங்களெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. அங்கு சாமி சிலைகள் இல்லை, போட்டோக்கள் இல்லை, தேவன் ஆராதிக்கப்படுகிறார். அங்கு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. எத்தனை பேர் ஓடி வந்து இந்த இடத்திலே வந்து சேர்கிறார்கள் என்பதை பாருங்க. இந்த முழு காணொலியை பாருங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நீங்கள் இதை பார்க்கிறவர்கள் இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்கள் மேலான காரியங்களை இதில் பதிவு செய்யுங்க. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யார் தெரியுங்களா? சாதாரணமாக இருக்கிற ஒரு தலித் மக்கள். அந்த பகுதியில் 3 விதமான மக்கள் குடியிருக்கிறார்கள். அந்த ஜெகநாபாத், அந்த மக்தான்பூர் என்ற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யார்? பெருவாரியான மக்கள் தலித் மக்கள். அவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள், விவசாய கூலிகளாக இருந்தார்கள். அந்த கூலியை கொடுப்பதில் இருக்கிற அந்த பண்ணையாளர்களுக்கு இருந்த பிரச்சனையிலே முன்னாள் நாட்களிலே அங்கு இவர்களுக்காக கம்யூனிஸ்டுகளும் அங்கே இருந்த சில நக்சல்பாரி இயக்கங்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவளை விடுதலையாக்கின. ஆனால் இன்று என்ன நடந்தது? இப்பொழுது அது இல்லை. இப்போது இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கிறார்கள். அங்கு சிறு கூட்டமாக யாதவில் இருக்கிறார்கள். தாக்கூர் இன மக்கள் கொஞ்சம் பேர் வாழ்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள், பெரும்பாலான மக்கள் தலித் மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே இப்போது ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் இந்த தேவனை தேடி ஓடி வருகிறார்கள். எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நாளிலே உண்மையிலே சொல்கிறேன், இதை பார்த்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தேவன் இந்த தேசத்தை அசைத்திருக்கிறார். இன்னும் பல பகுதிகளை அசைக்கப் போகிறார். எங்கெல்லாம் வீணாக கிறிஸ்தவன் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டானோ, ரத்தம் சிந்தினானோ, மிஷனரி ரத்தம் சிந்தினார்களோ, அங்கெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் இந்த தேசத்திலே மாற்றப் போய் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசி, இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களே, நீங்கள் எழுந்து தேவனுக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். ஊழியக்காரனை தேவனமாய் வைராக்கியமாய், நீ கிராமத்தில் இருக்கிற எனக்கு யாரும் தெரியல, யாரும் எனக்கு தெரியலன்னு சொல்லாதீங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மக்தான்பூர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, உலக அளவிலே பேசப்படுகிற செய்தியை மாறிவிட்டது. 4 நாட்களாக பிஜேபி பஜரங்கதள் இந்துத்துவா தூங்க முடியாமல் தடவுற தேடுறா. இன்னைக்கு அந்த ஊர் எங்க, அங்க போய் என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய சாமியார் சொன்னா, நீங்க உடனே போயிடுங்க, இல்லாட்டா நான் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு. ஆனால் அங்க இருக்கிற மக்கள் சொல்ல, வந்து பார், லட்சக்கணக்கான மக்கள், 100 பேரை கூட திரட்ட முடியாத ஆட்கள் நீங்க, லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் இருக்கிறோன்ட்டு அவன் பயந்து ஓடுறான். எழுந்து நிற்கிறார்கள், வைராக்கியமாக நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் இந்தியாவிலும் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட எழுச்சியை பெறணும். நாம் எல்லாம் தேவனுக்குள்ளாக வந்து மிகப்பெரிய காரியத்தை செய்யணும். தேவன் இந்த தேசத்தை நமக்காக கொடுக்க போகிறார். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இதை மற்றவர்களுக்கு இதை பகிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க, தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. இந்த செய்தி காட்டு தீயாய் பரவட்டும். இந்த செய்தி அனைவருக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் விசுவாசிக்கணும், அவன் எழுந்து இன்னும் அதிகமாக செபிக்கணும், இன்னும் அதிகமாக இதற்கான காரியத்தில் அவன் ஈடுபடணுன்ற நோக்கத்தில் இதை வெளியிடணும். இதை நீங்கள் அதிகமாக நீங்கள் அனுப்புங்க, மற்றவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க. இதை எங்களுக்காக, எங்களுடைய தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காகவும், எங்களுடைய அந்த கட்சிக்காகவும், எங்களுடைய காரியங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டாக நில்லுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை, உங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு தேவை. நீங்கள் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 45,000 பேரை வைத்திருந்த இந்த சேனலை, எங்களுடைய SMNK TV என்பதை சத்ரு
வேணும்னு அதை எடுத்து எங்களை இல்லாமல் பண்ணினான். ஆனால் இன்று பாருங்கள், தேவன் ஆரம்பித்த சில மாதங்களுக்குள்ளாக 10,000 பேர் இன்னைக்கு தந்திருக்காரு. ஸ்தோத்திரம். இன்னும் தேவன் இதை 1,00,000 பேராக அது சீக்கிரத்திலே மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் உங்களிடத்தில் நான் கேட்பதெல்லாம், நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்க. இப்படிப்பட்ட பல காணொளிகளை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.